12 ராசிகள்லயே எல்லா விஷயத்தையும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி அப்படின்னா, இந்த மிதுன ராசி என்பவர்கள சொல்லலாம். எல்லாத்தையுமே கத்துக்கணும். அது ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், பெருசா பிசினஸ் பண்றதாகட்டும், எல்லாத்தையுமே கத்து வைத்திருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆர்வம். அத கத்துக்கணும், இத கத்துக்கணும் அப்படின்னு. சாதாரண விஷயத்த கூட கத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வீட்ல ஒரு பிளம்பிங் வேலை நடக்குதுன்னா கூட, அத நான் கத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அதையும் போய் உன்னிப்பா பார்த்து அத கத்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, தேனீக்கள் போல சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமா ஆராய தெரிந்தவங்க. ஏன்னா புதன் ஆளக்கூடிய கிரகம். அதனால புத்திசாலித்தனமாவும் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சிந்திக்கவும் வைப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஒரு அருமையான திறன் பெற்றவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள ஒரு சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இயல்பிலேயே பல துறை சார்ந்த அறிவுகள் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா அவங்க அடாப்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு இவர் ஜோதிடம் பார்த்து நிறைய பரிகாரங்கள் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு நாங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேட்டு பயன்பெறுங்க. இந்த மிதுனராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கலாம். ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். கடன் பிரச்சனையில் இருந்தவங்களுக்குலாம் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச மனையில் அந்த காலகட்டத்தில் வாங்கிறதுக்கான யோகமும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும். எதிர்பாராமல் திடீர்னு லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாறுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வீடாவது மாற்றம் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற வீட்டை விட்டுட்டு இன்னொன்று கொஞ்சம் வசதியான வீடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு கௌரவம் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பவர்கள் வர போகிறீங்க. ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா போட்டித் தேர்வில் எழுதிட்டு ரொம்ப நாளாக ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் ஒரு சாதகமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வங்கியில் கடன் வாங்கிட்டு அதை கட்டவே முடியலையே, என்னடா பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டே கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த வங்கி கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு ஒரு சிலர்லாம் புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையாதே இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும், அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீண்ட நாளாக நீங்கள் முன்னாடி வைத்திருந்த அந்த பிரார்த்தனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் போய் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க. பொதுமக்களுடைய அன்பு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வருகின்ற நாட்களை சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம்.
இந்த வேறுபாடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு நல்ல ஒரு மகிழ்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சுபகாரியங்களுக்கு போகிறீங்க, அங்கே ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் போய் அமைதியாக இருக்க முடியாமல், நீங்கள் இந்த பிரச்சனையை இப்படி அணுகுனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அது வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு முக்கியமான நிகழ்வில் ஏதாவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஒரு சிலர்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் ஒரு தாமதமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அரசாங்க மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பணியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட இந்த மிதுனராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய தந்தையால் கூட ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். தொழிலில் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு சக்திக்கு மீறி ஒரு சில வாக்குறுதிகள்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நிதியில் இவ்வளோ நான் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வலுக்கட்டாயம் ஏற்படும். மற்றவங்க வந்து உங்களை வலுக்கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும். அதை ஓகே அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் ராகவேந்திரரை வழிபட்டுட்டு வாங்க. நினைத்தது நடக்கும். நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மிதுனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார். அவரோட கூட சூரியன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் தேவையில்லாத வீண் வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க இல்லை அப்படின்னா சட்டத்துக்கு ஏதாவது காவல் நிலையமோ அல்லது ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலுக்காக காவல் நிலையம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாதீங்க. நண்பர்கள் கூப்பிட்றாங்க, உறவுகள் கூப்பிட்றாங்க அப்படின்னு போய் நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணக்கு வழக்கில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. நிதி சம்மந்தமான விஷயத்தில் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பை பார்க்கும்போது பாக்கிய சனி, ராகு இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும். இப்படி வெளியில் போகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் போய் ஒரு தொழிலுக்கோ ஒரு வியாபாரத்துக்காகவோ அல்லது ஒரு படிப்புக்காகவோ முயற்சி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய சொத்து, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வீட்டில் கூட ஏதாவது சுப நிகழ்வு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு சுபிச்சமான நிலை, ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குருவால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக போகுது. ஏன்னா எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கேதுவால் நீங்கள் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். உங்களை எதிர்த்து நின்ன உறவுகள் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. எதிர்பாராமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, மகிழ்ச்சிகரமாக இருக்க பெருமாள் வழிபாடை செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை அமையும். வருகின்ற நாட்களில் பூசம் வருது. அந்த பூசத்துக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா வெற்றிவேல் முருகனை வழிபட்டால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறது அந்த முருகப்பெருமானுடைய வாசகம். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள்
முருகப்பெருமானை வழிபடுங்க. முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில் போய் முருகப்பெருமானை வழிபடுங்க. வெற்றிலை தீபம் போடுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தது